ஹலோ மக்களே, இன்றைக்கி டே வந்து செம்ம பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆயிருந்தது. காலையிலேயே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலில் வந்து எனக்கு இது ஒரு பூ கொடுத்துருந்தாங்க. இது பேர் வந்து நாகலிங்கம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உள்ளே வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே வந்து நாகம் தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி சிவன் கோயிலில் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அது கூடவே வந்து தேங்காய் பால் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கோயிலில் உடைச்ச தேங்காய் இருந்தது, அதனால் அதுவே வச்சு பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் வீட்டில் வந்து காலையில் வந்து வெறும் ஸ்வீட்டே பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா வந்து இட்லி மாவு இருந்தது. சரி, இட்லியும் ஈஸி தானே, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பாசிப்பருப்பு பார்த்தா காலி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வச்சே வந்து சாம்பார் பண்ணியாச்சு. இட்லி வந்து செம்ம சாஃப்டாக வந்துருந்தது. அது கூடவே வந்து கொஞ்சம் சட்னி பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் வந்து கையோட க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இடியாப்பம் கூட வந்து என்ன வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்